ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. எனது செல்லப்பிள்ளையே, பலமுறை கூறியும் கூட நான் உனக்காக சொல்லக்கூடிய விஷயங்களை நீ பின்பற்றுவதும் கிடையாது. அப்போதைக்கு சரி சரி என்று அதை அப்படியே ஆமோதித்து ஏற்றுக்கொள்கிறாயே தவிர மறுபடியும் உன் மனம் வேறு திசைகளில்தான் சிந்தனை செய்கிறது. நீ செய்யக்கூடிய வேலைகளைத்தான் தவறாகவே செய்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்போது உனக்கான இறுதி வாய்ப்பாக உனக்கு தோள் கொடுத்து துணை நிற்கப் போகிறேன். நீ செல்லக்கூடிய வழிகளிலெல்லாம், செய்யக்கூடிய செயல்களிலெல்லாம் உன் கைகளை பிடித்து உயர்த்துவதற்காக இப்போது நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் என் செல்லமே. உன் இமைகளின் கீழே இறங்கி வழிந்தோடும் கண்ணீர் என்பது நதி போல ஓடி உன் இதயத்தின் பாரங்களையெல்லாம் சுமந்து துயரங்களாய் வெளியேறி செல்வது எனக்கு தெரியும். யாரும் அறியாமல் நீ கண்ணீர் விட்டாலும் சரி, கலங்கினாலும் சரி, அத்தனையையும் பார்த்து கொண்டிருக்கும் உன் வராகி அம்மா இப்படியே நீ துன்பப்படும்படி விட்டுவிட மாட்டேன் தானே. அப்புறம் நான் அம்மாவாக இருந்து என்ன பயன்? அதனால்தான் இப்போது உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டியது எல்லாம் சரியான நேரத்தில், சரியான முறையில், சரியான இடத்தில் நடக்கும்படி செய்வதற்காக ஓடி வந்துள்ளேன். நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு எதிராய் சதி செய்பவர்களும், எப்போது பார்த்தாலும் உன்னை பிரச்சனையில் மாட்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்களும் அதிகமாக ஆடிக்கொண்டே இருக்கிறார்களா? கவலை கொள்ளாதே, ஆடும் வரை ஆடட்டும். அவர்கள் ஆட்டம் நின்ற பிறகு என் ஆட்டத்தை அவர்களை வைத்து ஆரம்பிப்பேன் என் செல்லமே. அவர்களுக்கு எதிராக அப்போது நீ ஆடுவதையும், அந்த துயரம் தாங்க முடியாமல் அவர்கள் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு என்னிடம் வந்து கண்ணீர் விட்டு நிற்பதையும் நீ பார்க்கத்தான் போகிறாய். அவரவர்களுக்கு உண்டான பாவம் செய்ததற்கான கர்ம வினையை அவர்கள் தீர்க்கத்தான் போகிறார்கள். அதுவும் என் பிள்ளையான நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதால் உனக்கு தீங்கு செய்தவர்களும் கெடுதல் செய்வதர்களும் கஷ்டப்படுவதை உன் கண்ணெதிரிலேயே பார்க்க போகிறாய். என்னதான் நான் எல்லாருக்கும் தாயாக இருந்தாலும் தவறு செய்பவர்களை தண்டிக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் கூட எனக்கு இருக்கிறது தானே. அதனால்தான் யாரை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டுமோ அப்படி செய்து கொண்டிருக்கிறேன். உன் மனதில் மற்றவர்கள் செய்யக்கூடிய குற்றத்தையும் குறைகளையும் பெரிதுபடுத்தி பார்க்காதே. எல்லா விரல்களும் உன் கைகளில் ஒன்று போலவா இருக்கிறது? அதே போல்தான் இங்கு வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் அவர்களுடைய குணங்களும் மாறுதலுக்குரியது. குணம்தானே வாழ்க்கைக்கு துணை போன்றது. அந்த தூண் போல இருக்கும் குணத்தில் நல்ல குணத்தை மட்டும் சீர்தூக்கிப்பார். கெட்டதை பார்க்காமலேயே விட்டுவிடு. அவரவர்கள் நல்லது செய்தால் அவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறார்கள். அவரவர்கள் கெடுதல் செய்தால் அதற்கு உண்டான கர்மவினையை பாவமாய் அனுபவிக்கப் போகிறார்கள். உன் மனம் அச்சத்தாலும் கவலைகளாலும் நிறைந்திருப்பதை கண்டதால்தான் உனக்கு துணை நின்று உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக ஓடி வந்தேன். உன் பக்தியாலேயே வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்து உயரப் போகிறாய். என்னுடைய அருள் எப்போதுமே உனக்கு இருக்கிறது. என் மீது பக்தியோடு பாசம் செலுத்தி அம்மா அம்மா என்று அழைக்கும் உன்னை காப்பாற்றாமல் நான் விட்டுவிட மாட்டேன். நீ அம்மா என்று அழைத்தாலே உனக்காக நான் ஓடிவர தயாராகத்தான் இருக்கிறேன் என் செல்லமே. நீ என்னை வேண்டாம் என்று தடுத்தாலும் கூட நான் நிச்சயம் உனக்கு நல்லதுதான் செய்வேன். வாழ்க்கையில் பறப்பதும் படுப்பதும் அவ்வளவு எளிது கிடையாது. எல்லாமே உன் சிந்தனையை பொறுத்துதான் இருக்கும். நீ நன்றாக சிந்தித்து உயரே பறந்தால் உன் மனம் இலகுவானதாக இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு தீய விஷயத்தை சிந்தித்து படுத்துக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் மனம் கனமாக பாரமானதாகத்தானே இருக்கும். முதலில் உன் சிந்தனையை சீர்படுத்து. எந்த கவலைகளும் உன்னை நெருங்காமல் நீயும் இலகுவான மனதோடு அழகான பறவையைப் போல இந்த உலகில் பறந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறதே, நீ எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்பதுதானே உனது வேதனை. உனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நல்லதாக நடக்கத்தான் போகிறது. காலம் கடந்து போகிறதே என நீ கவலை கொள்ள வேண்டாம். நீ விரும்பியதை என் அருளால் இப்போது நிச்சயமாக பெறத்தான் போகிறாய். உன் பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துயரை போக்குவதற்காக நானே ஓடி வருவேன் என் செல்லமே. என் முன்னால் வந்து நின். அந்த விதி உன்னை என்ன செய்துவிடுமென்ற நான் பார்க்கிறேன். என்னுடைய பார்வையால் உனக்கு சதி செய்பவர்களும் விதி செய்யக்கூடிய சதிகளையும் நானே முறியடிப்பேன். உன் கடின உழைப்புக்கான பரிசும் கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கும்படி செய்கிறேன் என் செல்லமே. மகிழ்ச்சியான அந்த தருணத்திற்காக காத்திரு. எல்லாமே உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்க வேண்டியது எனது பொறுப்பு. நிலையானது என எதுவும் இல்லாத இந்த உலகத்தில் உன்னை விட்டு விலகிச் சென்ற விஷயங்களை நினைத்து வருத்தம் கொள்ளாதே. ஏதாவது ஒரு விஷயம் கிடைத்து விட்டால் அதை நினைத்து அதிகமாக அலட்டிக்கொள்ளவோ ஆடவோ வேண்டாம். கிடைத்தாலும் சரி, விலகி போனாலும் சரி, எல்லாமே சில காலம்தான் என்பதை
புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. விதி உனக்கு 1000 கதவுகளை மூடி நீ நினைத்ததையெல்லாம் நடக்க விடாமல் தடுத்தாலும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் உனக்காக ஒரு கதவையாவது திறக்காதா என்ன? நம்பிக்கைதானே வாழ்க்கை. உன் வராகி அம்மா மீது நீ நம்பிக்கை வை. எதற்கும் கவலைப்படாதே. இன்று இரவு நான் நிச்சயம் உறுதியாக உனக்கு காட்சி அளிப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. விதைக்கக்கூடிய மனிதனுக்கும் தெரியாது, விளைச்சலாய் போடக்கூடிய அந்த பயிருக்கும் தெரியாது. படைத்த நான் மட்டும்தானே அறிவேன். அந்த விளைச்சலும் விதையும் யாருக்கு பெரியதாக வளர்ந்து போய் சேரப்போகிறது என, யாருக்கு என்ன கிடைக்கும் என எல்லாவற்றையும் அறிந்த நான் யாருக்கு எதை கிடைக்க வேண்டுமோ அதை நிச்சயம் கிடைக்கவும் செய்வேன். இத்தனை நாட்களாக உன்னையும் உன் மனதையும் ஆட்டி படைத்து கொண்டிருந்த எல்லா கஷ்ட விஷயங்களையும் நான் சரி செய்வேன். இனி உனக்கான பொற்காலம் ஆரம்பமாகும் என் செல்லமே. யாருக்காகவும் உனது நல்ல எண்ணத்தையும் குணத்தையும் மாற்றிக்கொள்ளாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நல்ல குணத்தோடு வாழ பழகினால் உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியானதாகத்தான் இருக்கும். உன் கனவை நோக்கி நீ ஓடும்போது, லட்சியத்தை அடைவதற்காக கஷ்டப்பட்டு விடாமுயற்சியோடு வேலை செய்யும்போது வரக்கூடிய தடைகளை பார்த்து பயந்து விடாதே. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் தடைகளை தகர்த்தெறிந்து மேலே ஏறிவா செல்லமே. இந்த உலகம் உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி நான் செய்ய போகிறேன். துணியாத வரையிலும் தான் வாழ்க்கை பயம் காட்டும். துணிந்து நீ தைரியமாக நின்றால் வாழ்க்கை உனக்கு வெற்றிக்கான வழியை காட்டி விலகி வழிவிடும். உன் வாழ்வில் வசந்தம் வீசுவதற்கான காலம் வெகு விரைவில் வரப்போகிறது. சந்தோஷமான வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தோடு நீ வாழப்போவதற்கான வாய்ப்புகளைத்தான் இப்போது உனக்கு கொடுக்க வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் இன்பமோ துன்பமோ மகிழ்ச்சியோ துக்கமோ அதில் அதிகமாக மூழ்கிவிடாதே. அதிலிருந்து மிதக்க கற்றுக்கொள் என் செல்லமே. வாழ்வதே ஒரு முறைதானே, அதை உனக்காக வாழப்பார். உன் உழைப்பை நம்பி நீ ஓடிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கைக்கான உயர்வை இந்த உலகம் தானாகவே செய்து கொள்ளும். இக்கட்டான நேரத்தில் உனக்கு ஆறுதல் சொல்ல ஆட்களை வெளியில் தேடாதே. அதை ஒருபோதும் மனிதர்கள் செய்வார்கள் என எதிர்பார்க்காதே என் செல்லமே. இழந்ததை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் நீயும் சேர்ந்தே தொலைந்து போவாய். முடிந்த வரையிலும் இழந்த விஷயங்களை நினைக்காமல் உன் வாழ்க்கையை வாழ பழகு. நேரம் ஆரம்பமாகிவிட்டது என சொன்னேன் அல்லவா? உனக்கான நல்ல நேரத்தோடு நல் வாழ்க்கையையும் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ தேடிப்போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன்னை தேடி வரப்போகிறது. நீ தேடிக்கொண்டிருந்த வசந்த காலம் இப்போது தானாகவே உன்னை தேடி வரும். எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை என வருத்தப்பட்டாய் அல்லவா? நிம்மதியான வாழ்க்கை உனக்குள் தான் இருக்கிறது. அது தெரியாமல் தேடாதே.